இங்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ஆக்சுவலி இருக்கிற ப்ரெஸ் மீட்க்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டைமை வந்து எங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு. அலப்பற கலப்புறோம் அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து சாங் வந்து எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தான் அந்த மூவி. ஸோ எல்லாமே வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அசார் டைரக்டர் தான் வந்து பேசினாங்க. ஜாலியாக ஃபன்னோட ஸ்டோரி தான். ஷூட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரி வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு போகும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இனிய காலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்க பெரியோர்கள், ஊடக நண்பர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அலப்பற கலப்புறம் பேரே விஷயத்தை சொல்லிடும். பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம். யார் ஸ்கூல் பையன், யார் காலேஜ் பையன், யார் ஆஃபீஸு கட்டடிச்சிட்டு வந்திருக்காங்க எதுவுமே தெரியல. அசார் வந்தார் ஒரு நாள், வந்துட்டு அண்ணா படம் பண்ணுறேண்ணே அப்படின்னாரு. சரிப்பா, கதை என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படி. சரிப்பா, எத்தனை நாள் ஷூட்டிங்? இவ்வளோ நாள் தானே. எப்படிப்பா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. சரி போனோம். எது ராத்திரி எது பகல் அதுன்னு தெரில. கிடைக்கிற நேரத்தில் தூங்கினோம், கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டோம். படம் ஆனால் உண்மையிலே அலப்பறையாக போச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்றைய சினிமா சூழலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமுள்ள படம் தான் சக்ஸஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக நாங்களும் அதுக்கு உழைச்சிருக்கோம். அசாரும் அதுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காரு. இந்த படம் வெற்றியடைய உங்களோட சப்போர்ட் வேணும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த விடுதலை மாற்றம் பட குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் AZ06 ப்ரொடக்ஷனில் அலப்பற கலப்புறோம் இந்த படம் எதை பற்றி தான் பேச போகுது அப்படின்னா, காதல், கல்யாணம், கலாட்டா அப்படின்னு ஒரே வரையில சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஃபன்னான படமாக உருவாகிட்டு இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஜனனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் காலை இனிய பொழுது வாழ்த்துக்கள். Thank you for giving this opportunity, Azhar sir, and producer Priya and director. Thank you so much sir. இந்த ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸ்டோரி கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அலப்பற கலப்புறம்னு அந்த ஸ்டோரி சொல்லும் போதே மூவி ஷூட் ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி தான் அலப்பற கலப்பிட்டு தான் இருந்தோம். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ணங்களை சப்போர்ட் பண்ண வந்த மூத்த கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அலப்பற கலப்புறோம் படமே கொஞ்சம் அலப்பறையாக தான் எடுத்தோம். இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஷார்ட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அசார் அண்ணா டீம் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் நல்லபடியாக வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், சீஃப் கெஸ்ட், எங்களுக்காக வந்திருக்க நண்பர்கள், ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நீங்கள் இருக்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கமும் நன்றிகளும். அலப்பற கலப்புறோம் படம் டைட்டில்லாம் பயங்கரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஷூட் ரொம்ப ஒரு ஜாலியாக போச்சு. எல்லாமே ஓகே. ப்ரொடக்ஷன், கோ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கொஞ்சம் தெரிஞ்ச நடிகர்களெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச்லாம் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் யோசித்தாங்க. புதுசாக வராத எதுவுமே பழசில்லை. கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், முதல்ல புதுசாக வந்து தான் பழசாக இருக்காங்க. இங்கே இருக்கிற இயக்குநர்களும் அப்படி தான். நாங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கோம். புதுசாக வந்திருக்கோம், பழசாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஆகும். ஆனால் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் அப்படி தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எல்லா ஃப்ரெஷர்ஸையும் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். சில பேர் நிறைய கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சில பேர் சில படங்களில் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக ரெக்கக்னிஷன் கிடைக்கல. சரி, ஓகே, இந்த படத்தை ஒரு 8 லீட் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்.
பண்ணோம். 8 பசங்க 8 பொண்ணுங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன் மூவி. இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது. தூங்காமல் உழைச்சிருக்கோம், சாப்பிடாமல் உழைச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அதை சொல்லிலாம் எங்களுக்கு புரிய வைக்க முடியல. ஊடக நண்பர்களும் புது படங்களை நிறைய வரவேற்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அண்ட் முகேஷ் பற்றி சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வடபழனியில் நானும் அவனும் மீட் பண்ணி பேசும்போது, என் படம் பண்ணால் நீ ஒர்க் பண்ணுவ, உன் படம் பண்ணால் நான் ஒர்க் பண்ணுவேன்னு பேசி வச்சுக்கிட்டது தான். இன்றைக்கி அவனோட ஃபஸ்ட்டு படம் விடுதலை மாற்றம் பூஜையில் நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அதுலேயும் அவனோட சப்போர்ட் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே அவன் கூட பின்னாடி நின்றுருக்கான். அவனும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கான், நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். எனக்காவது போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்குமே அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் ஆர்டிஸ்டாக இருக்கவங்களையும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். புதுசாக வர எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க? புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குவேன்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்காய் உடச்சா தானே உள்ளே அழுகி இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியும். உடைக்காமலே நல்ல தேங்காய் இல்லைன்னு தூக்கி போட்டுறீங்க. ப்ளீஸ் அது பண்ணாதீங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சால் சக்ஸஸ் தானாக வரும் சார் எப்பயுமே. அதான் உங்கள் டீம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் இதுக்கு முன்னாடி படமும் பண்ணார், இப்போ இந்த படமும் உங்களுக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களோட விடுதலை மாற்றமுக்கும் அலப்பறை கிளப்புறம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஊடக நண்பர்கள் எல்லோரும், பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடணும். அதை கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்கள் இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணி அடுத்தடுத்த நிறைய டைரக்டர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து இப்போ சொல்லிடுறேன், இந்த விடுதலை மாற்றம் டைரக்டர் தான் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சாமி, தேங்க்ஸ் சாமி. இது அதுக்காக வந்து அதோடு நிறுத்தாமல் இங்கே வரும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உங்களுக்கு வந்து அலப்பறை கலப்புறம் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த ஒரு அவர்கிட்ட ஒரு அடுத்த தேடல் ஒன்று இருக்குது, பயங்கரமான ஒரு தவிப்பு இருக்குது. தாகம் இருக்கிறவங்க தான் தண்ணி கிடைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட பெரிய தாகம் இருக்குது. அதுக்கான வெற்றிங்கிற தண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஏன்னா அது ரெண்டாவது ஒரு 7-8 பேர்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு லீடு வச்சு பண்ணியிருக்கீங்கிறீங்களா, அவ்வளோ பேருடைய வாழ்க்கை அதுக்குள்ளே கிடக்கு. அதனால் எல்லாத்துக்கும் இந்த தமிழ் சினிமா, இன்னொரு விஷயம், நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய அவங்களோட நேச்சுரல் என்னன்னா, அவங்க வந்து புதுசு பழசுலாம் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா இருந்தால் ஏற்றுக்குவாங்க, நல்லா இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க. அதனால் இந்த சினிமா வந்து என்றைக்கும் உங்களை ஏற்றுக்கும், இந்த மீடியா என்றைக்கும் உங்களுக்கு ஆதரிக்கும். வாழ்த்துக்கள் தலைவா. விடுதலை மாற்றமும் நல்லபடியாக வந்திருக்கேன், பார்த்துக்கங்க தலைவா. தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி சதீஷ் வந்து மியூசிக் டேரக்டராக இருக்கான். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யார்ட்டு சவுண்டு வரதை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல. இந்த 2 படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அலப்பறைய கலப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிகிட்டே என்ன தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்கோம். எல்லாருமே ஜெயிக்கணும், ஆமாம், இந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா, அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார், அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குனர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம், அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம், என் நம்பரை வேணாலும் தரேன். அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்புற கிளப்புறம் டீமுக்கு வந்து என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் வந்து தியேட்டரில் பட்டையை கிளப்பணும், பட்டையை கிளப்பணும், அலப்புறையை கிளப்பணும். ஆமாம், அதனால் அதனுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம் இயக்குனர் வந்து அவரும் ஏன்னா அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி ஸ்ரீதர் மூலமாக, அண்ணாச்சி இவ்வளோ ஒரு பெரிய கேரக்டரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னாப்புல. அது ஹீரோயினுக்கு இன்னும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் கவலைப்படாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து மியூசிக் டேரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்திற்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம
விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குனருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை துறை பிரஸ் மீடியா அனைவருக்கும் காலை வணக்கம். 2 இயக்குனர்களை முதல்ல பாராட்டணும். அசாருதீன் அவர்களையும் முகேஷ் அவர்களையும். காரணம், முதல் படத்திலேயே ஒரு தயாரிப்பாளர்களுக்கு 2 பேரும் இணைத்து ஒரு விழாவை ஆக்கி அதிலேயே ஒரு பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு வருங்காலத்தில் படம் தயாரிக்குன்னு நினைக்கிற இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க யாரனா ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வச்சு படம் பண்ணுங்க. ஏன்னா அருமையான ஒரு விழா இது. நான் உள்ளே வரும்போது இங்கே சைடில் வந்து டப்பிங்கு 20 வருஷமாக டப்பிங்கில் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல தேட்ரு வரும்போது அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த தேட்ரு. பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த திரையரங்கு போல் அழகான ஒரு இடத்த மீண்டும் சினிமாவில் இந்த பரணி ஸ்டுடியோவில் பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்காய் இருக்கும் உடைச்சா தானே அது நல்லதா கெட்டதா, உடைக்கே உடலைனா என்னன்றத இயக்குனர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சின்ன சந்தோஷத்தில் அவர் பேசினாலும் அவருக்குள்ளுக்குள்ளே இருக்க அந்த வலியை உணரக்கூடிய ஒரு இயக்குனராக நம்ம இருக்கிறதுனால அது புரியுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வச்சிருக்கிற டைட்டில் அலப்பறை கலப்பறை, எல்லாரும் அலப்பறையோடு தான் இங்கே வந்திருக்காங்க. அதில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர் நடிகர் ஆகணும்னு பயங்கர அலப்பறை ஆகிட்டார். இயக்குனர் இருக்கும்போது வாழையை திறக்க மாட்டார். நடிகர் ஆகணும் அவருக்கு பொருத்தமான டைட்டில் அது. அதே போல் அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அத்தனை பேர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்குள்ளேயும் எவ்வளவு தேடல்கள் இருக்கும். அந்த படம் வெளியே வந்தால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, பணம் அதையெல்லாம் கடந்து அந்த பேர் புகைக்காக தான் நம்ம சினிமாவுக்கு வரும். யாரும் பணம் கோடி கோடியாக சம்பாதிப்போம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு டெக்னீஷியனும் சரி வரதில்லை. தயாரிப்பாளர் மட்டும்தான் பணம் போட்டால் பணம் எடுக்க முடியுமான்ற நம்பிக்கையில் வராங்களா கண்டி. மற்ற எல்லாருமே ஒரு கலைஞனாக நாம் வெற்றி பெற வேண்டும், ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக வர வேண்டும், ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டும், பெரிய மியூசிக் டைரக்டர் கனவுகளை சுமந்து தான். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த அலப்பறை கலப்பறை அந்த டீமுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயத்தை இயக்குனர் முகேஷ் அவர்களோடு ஒப்பிட்டு, ஒரு இயக்குனரே ஸ்டேஜில் தன்னை பற்றி இல்லாமல் அந்த இயக்குனர் முதல் படைப்புக்கே அவ்வளோ ஒரு நட்பான ஒரு இலக்கணமாக திகழ்கிறத பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்னொரு மறுமலர்ச்சி இருக்குதா அப்படின்றத இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பார்க்குறேன். காரணம், டைட்டில் எனக்கு விடுதலை ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடுதலை வேணுன்றதுக்காக தான் நான் பல நாள் போராடிட்டு இருக்கேன், கத்திகிட்டு இருக்கேன். சங்கத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா, சுதந்திரமான சினிமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சுதந்திரமாக ஒரு வெற்றி படத்தை எடுக்க முடியும். அப்படி சுதந்திரமாக ஒரு படத்தை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்கள உருவாக்கிட்டா தானாகவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அந்த விடுதலையையும் மாற்றத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த டைட்டில் வச்சிருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களுக்கு இதிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு புரட்சியை உருவாக்க போகிறாருன்றதை அதில் புரிஞ்சிருக்கு. காரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தீ நகர், ஃபயர் ஆஃப் த சிட்டி, 2007 படம் பண்ணுறேன். நான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது 5 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுதான் பிளானிங், இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முயற்சியில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம் அது ஓடையிலேருந்து வர தண்ணியாக இருக்கலாம், ஏரியிலேருந்து உடைச்சிட்டு வர தண்ணியாக இருக்கலாம், இல்லை கால்வாயிலிருந்து போகிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை கடலிருந்து பொங்கி அடித்து மேலே வரக்கூட தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வெற்றி என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய சக்தியும் சினிமாவில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, அந்த சங்கம்லாம் உங்களை தடுக்க முடியாது. ஒரு படைப்பை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் அதிலேயே அந்த படத்தில் ஒரு வரிகளை சொல்லியிருப்பேன், எங்கோ பிறந்து எங்கோ
சேர்ந்து இங்கு ஒன்றாக சேர்ந்து சுய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வசந்த காலம் இந்த கல்லூரி காலம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வாய்ஸ்லேருந்து அந்த நட்பை பற்றி அப்படி ஆரம்பிச்சிருப்பேன் அந்த படத்தில். அந்த நட்பை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனரே இப்போ இந்த பூஜைக்காக இருக்கக்கூடிய முகேஷ் அவர்களை பாராட்டுகிற பார்க்கும்போது ஒரு வலிமையான சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் எந்த படங்களும் சூப்பராக கொண்டு போய் திரையரங்கில் சேர்த்து வியாபாரத்தை கொண்டு வந்த முடியும்ன்றது தான் அந்த வரிகளை உருவாக்கியிருக்கும். அதுபோல் எல்லாருமே சினிமாவில் ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது எந்த சங்கமாக இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியும், எந்த டெக்னீஷியனாலும் வளர்ச்சி அடைய முடியும். ஒருவருடைய கையில் எதுவுமே கிடையாது. வணக்கம், என் பேர் அருணோதயன். விக்ரம் பண்ணியிருக்கேன், கேப்டன் மில்லர் பண்ணியிருக்கேன், பகாசுரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் துணை கதாபாத்திரங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போலேருந்தே முகேஷ் லாதா ப்ரோவை தெரியும். நிறையா கதைகள் அது மாதிரி துணை கதாபாத்திரங்கள் நெகட்டிவான கதாபாத்திரம் இருந்தால் சொல்லுங்கள், சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இடையில வந்து விடுதலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுலேயும் ஒரு கதாபாத்திரம் தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு தடவை வந்து என்கிட்ட ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் மட்டும் காமிங்கன்னு சொல்லி போஸ்டர் காமிச்சார் ஸ்டோரிக்கு முன்னாடி. ஸோ பார்த்தா இந்த மாதிரி கொடிலாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் லீடாக பண்ணணும் அப்படின்னாரு. சரி ஓகே, ஏன் அப்படின்னா நடிகர்கள் அப்படிங்கிறப்ப நான் விக்ரம் கேப்டன் மில்லர் பண்ணுற வரையும் எனக்கு பெருசாக இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது கிடையாது. ஆனால் நான் பகாசுரன் பண்ணுறப்பவும் சரி, ருத்ரதாண்டவம் பண்ணுறப்பவும் சரி, எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரீசனே இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நடிகராக வளர்ந்து வரக்கூடிய நடிகராக வாய்ப்புகள் கிடைக்கிது, நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிறது என்னோட மோட்டோவாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறப்ப அதை நான் எனக்கு பர்சனலாக அலோவ் பண்ணுறது கிடையாது. அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது இதை பேஸாக வச்சு பல நடிகர்களுக்கு வாய்ப்புங்கிறது இங்கே தவிர்க்கப்படுது அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து கலையரசன். அவர் வந்து முழுக்க முழுக்க நீளம் அந்த மாதிரி ஐடியாலஜியில் படங்கள் மட்டுமே நடிச்சிட்டு இருக்காரு. அவரே அந்த மேடைகளில் சொல்லியிருக்காரு, பட மேடைகளில் எனக்கான வாய்ப்பு இல்லைங்க, தவிர்க்கப்படுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சமூக கட்டமைப்பை அடிப்படையாக வச்சு நடிகர்களை பிரிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வரும் காலங்களில் நான் பன்முக இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணுறது மூலமாக அந்த சிக்கலை என்னால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜையை எனக்கும் அசாருக்கும் வந்து அமைச்சு கொடுத்துட்டீங்கண்ணே. வாழ்க்கையில் அதை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அவங்க 2 பேரையும் இது என்னோடய முதல் மேடை தான், ஆனால் கண்டிப்பாக இது ஒரு சிறப்பான மேடையாக மாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. விடுதலை மாற்றம் எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் விடுதலை மாற்றத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் வந்து வட சென்னை சார்ந்து ஒரு 8 வருஷம் ரிசர்ச் பண்ணி நான் வந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த படத்தோட டைட்டில் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ அந்த படத்துக்காக நான் எவ்வளோ போராடினன்றது ஸ்ரீதரனுக்கு தெரியும். அந்த படத்துக்காக இங்கே இருக்க பாதி பேருக்கு நான் அந்த படத்துக்காக எவ்வளோ போராடினேன்னு தெரியும். என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்கே இருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த கதைக்காக அகில் அண்ணன் ஒர்க் பண்ணார், அவரும் இங்கே இருக்கார். ஸோ அவருமே வந்து ஒரு டைரக்டர் தான். ஸோ நிறைய கதாசிரியர்கள் என் கதையில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னோடய ஷார்ட் ஃபிலிம் எப்படி நடந்தது அப்படின்னா, நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த கதை பண்ணலான்னு சொல்லி கதை பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகிடுச்சு. அந்த விடுதலை இது நான் இந்த வட சென்னை கதை பண்ணுறதுக்கே எனக்கு வந்து நேரங்கள் அதிகமாகிடுச்சு. அது நல்ல கதை முடிஞ்சதுக்கப்புறம் அது பிச் டேக் ரெடி பண்ணி நான் வந்து நடிகர்கிட்ட போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னும் போது கதை பண்ணுறதுக்கே நம்ம கடனுடனே வாங்கி ஏதோ பண்ணி ரிசர்ச் பண்ணி டிஸ்கஷன் உட்காந்து ஒரு பவுண்டடை முடித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ண சொல்கிறாங்க, சரி பண்ணிடலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா டைம் வேறு வந்துருச்சு. சரி என்ன பண்ணு தெரியல, அந்த ஒரே நாளில் இழப்பீடுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிமு. ஸோ அதை வந்து நானும் என் கேமராமேன் கண்ணதாசன் செழியன் அதுக்கப்புறம் வந்து அவர் சப்போர்ட்டோட நாங்கள் ஒரே நாள் அந்த பஸ் ட்ராவல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நாங்கள் நடந்தே போயிட்டு ஒரிஜினல் கொரோனா பாடி வச்சு இழப்பீடுன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம், அந்த ஒரிஜினல் கொரோனா பாடியெல்லாம் யூஸ் பண்ணி இழப்பீடுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எங்கள் அம்மாவோட ஞாபகத்தில் அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். அது எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்தது. நைட் ஒரு 1:30 மணிக்கு எனக்கு அந்த யூடியூப்பில் வந்து அது கான்டாக்ட்ஸ் எடுத்து எனக்கு கமெண்ட் போட்டு எனக்கு கால் பண்ணி பேசின ஒருத்தனோட ஊக்கம் தான் இன்றைக்கி இந்த படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த கமெண்ட் போட்டு அவங்க தான், அண்ணே இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஃபிலிம்லாம் பண்ணிடாதீங்கண்ணே, நான் இறந்துட்டேன் என் குழந்தைய இப்படி அனாதையாக நின்றுமா அப்படின்ற அந்த படத்தில் வர ஒரு வார்த்தையை வச்சு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை டேரக்டராக மாற்றுச்சு. ஆக்சுவலி நான் வந்து நடிக்க வந்த ஒரு பையன், தமிழ் சினிமாவுக்கு நான் நடிகனா இதே தெருவில் வாய்ப்பு தேடி அலைஞ்ச ஒருத்தன் தான் நான்.